ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் சினிமா டைம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரீஸோட பேர் கேஷிரோ. இது ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு கே ட்ராமா. இது சூப்பர் ஹீரோஸ் பற்றின ஒரு சீரீஸ். இந்த சீரீஸில் ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க. அவங்க 2 பேரும் 9 இயர்ஸாக டேட் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட் சியோலில் வாங்கணுங்கிறது தான் கனவாகவே இருக்கும். ஏன்னா ஹீரோ சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துருப்பாரு. அவங்க அப்பாவுக்கு சின்ன வயசில் வேலை போனதால் பெருசாக அவருக்கு பணம் இருந்திருக்காது. ஹீரோவோட பேர் கங்சங், ஹீரோயினோட பேர் மின்சுக். ஹீரோக்கு அவங்க அப்பாவை சின்ன வயசுலேருந்தே பிடிக்காது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவர் சேர்த்து வச்சிருந்த பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பா செலவும் பண்ணியிருப்பார். இவர் கஷ்டப்பட்டதால் அவருக்கு பிடிக்காது. இப்போது ஒரு நாள் சியோலில் இருக்க அப்பார்ட்மெண்ட் பார்க்குறதுக்காக ஹீரோவும் ஹீரோயினும் போகிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்க சேவிங்ஸை வச்சு அந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்க முடியாது. ஒரு நாள் ஹீரோவோட அப்பா அவரை ஊருக்கு வர சொல்லி கூப்பிடுறாரு. பெருசாக விருப்பம் இல்லாமல் தான் ஹீரோ ஊருக்கு போகிறாரு. ஏன்னா அவர் எப்போ ஊருக்கு போனாரோ அவங்கக்கிட்ட கொடுக்கறது வெறும் காய்கறி இந்த மாதிரி தான். ஹீரோவை தனியாக கூப்பிட்டு போய் அவங்க அப்பா பேசணும்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி ஏதோ ஒரு பவர் பாஸ் பண்ணுறாரு. ஹீரோவுக்கு வழி தாங்க முடியாமல் கத்துறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு கேட்டுட்டு ஒரு பெரிய நெயில் கன் எடுத்து ஹீரோவோட தலையிலேயே ஷூட் பண்ணுறாரு. இப்போ ஹீரோ அடிபட்டு கீழே விழுந்ததும் அந்த பணம் அங்கேருந்து மறைஞ்சு காணாமல் போகுது. அதுக்கப்புறம் ஹீரோ திரும்ப பழைய நிலைமைக்கே திரும்பிடுறாரு. ஹீரோவுக்கு என்ன நடக்குதுன்னே புரியலை. இப்போ தான் அவங்க அப்பா அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, நம்மெல்லாம் ஒரு சூப்பர் ஹீரோ பரம்பரையை சேர்ந்தவங்க. இந்த பவரை இப்போ நான் ரிட்டையர் ஆகிறதால உனக்கு பாஸ் பண்ணியிருக்கேன். இதை வச்சு நீ நல்லது மட்டும்தான் செய்ய முடியும், கஷ்டப்படவங்களுக்கு உதவ முடியும். ஆனால் அது செய்யறதுக்கு உன்னோட பவரை யூஸ் பண்ணும் போதெல்லாம் உங்ககிட்ட இருக்க காசு அதுக்கு பதிலாக செலவாகும். அந்த பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது சில காயின்ஸ் மட்டும் கீழே விழும். இந்த சூப்பர் பவரை வச்சு பெருசாக பணம் சம்பாதிக்க முடியாதுங்கிற விஷயம் ஹீரோவுக்கு புரியுது. இதனால இது ஒரு வேஸ்ட்டுன்னு நினச்சிட்டு தான் அவர் திரும்ப ஊருக்கு போகிறாரு. இப்போ ஹீரோயினை மீட் பண்ணி அவங்க 2 பேருக்கும் எந்த ஒரு ரகசியமும் இல்லாததால் எல்லாத்தையும் ஹீரோயின்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஹீரோயின் இதை நம்ப மாட்டாங்க. அதுக்கப்புறமா அவர் ப்ரூவ் பண்ணதால் அவங்க நம்ப ஆரம்பிப்பாங்க. ஆனால் இதை பவரை யூஸ் பண்ணால் ஹீரோ கிட்டே இருக்க பணம்லாம் காலி ஆகுங்கிறதால ஹீரோயின் அவருக்கு இனிமேல் எந்த விஷயம் செஞ்சாலும் பொறுமையாக தான் செய்யணும், யாருக்கும் எந்த ஹெல்ப்பும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போது ஹீரோயின் ஹீரோக்கிட்ட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்போ தான் ஒரு ஆஃபர் கிடைக்கும். அதாவது புதுசாக கல்யாணம் பண்ணவங்களுக்கு அவங்க ஊரில் ஒரு ஆஃபர் கிடைக்கும். அது மூலயமா ஃப்ளாட் வாங்குறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதனால் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லுவாங்க. இப்போது ஹீரோயின் கிட்ட ஓகே சொல்லிவிட்டு ஹீரோ ஆஃபீஸ்க்கு போவார். ஆனால் அங்கே இருக்க யாருக்குமே வழியில் ஹெல்ப் பண்ணாமல் போகிறத பார்த்து அவங்க ஆஃபீஸ் கலீக்ஸ் அதை பற்றி ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோவுக்கு சூப்பர் ஹீரோ பவர் கிடைச்சதுலேருந்து யாருக்குமே ஹெல்ப் பண்ணாததால் அவரோட ஸ்கின் எல்லாம் ரேஷஸ் வந்திருக்கும். ஹீரோவை பார்க்குறதுக்காக ஹீரோவோட அம்மா ஊர்லேருந்து வந்திருப்பாங்க. அவரை மீட் பண்ணி அவங்க சேர்த்து வச்சுருந்த 30 மில்லியன் வான்னு அவர்கிட்ட கொடுப்பாங்க. அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் தான் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு ஹீரோவை புதுசாக ஒரு ஃப்ளாட் வாங்க சொல்லுவாங்க. ஹீரோ ரொம்ப சந்தோஷமாக அந்த காசை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருப்பாரு. அப்போ திடீர்னு ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அங்கே இருந்த ஒரு பஸ்ஸு இப்போது பிரிட்ஜிலேருந்து கீழே லேக்கில் விழ பார்க்குது. இப்போது ஹீரோ அந்த பஸ்ஸில் இருக்கவங்கள காப்பாற்றுறதுக்காக அவர்கிட்ட இருக்க பணத்தெல்லாம் செலவு பண்ணியிருப்பார். இப்போது ஹீரோவோட ஸ்கின்ல இருந்த ரேஷஸும் சரியாயிருக்கும். ஆனால் இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட ஹீரோ மறைச்சிருப்பாரு. இதை வீடியோ மூலயமா லீக் ஆனதால் போலீஸ் ஹீரோவை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவரை விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு ஒரு ஞாபகம் வரும். அந்த சூப்பர் ஹீரோ பவர் அவங்க அப்பா கிட்டேருந்து இவர் கிடைக்கும் போது அவங்க அப்பா இவருக்கு ஒரு கார்டு கொடுத்துருப்பாரு. ஒரு ஃபினான்ஷியரோட கார்டு நம்பர் தான். அது அவருக்கு கொடுக்கும்போது எதனா உதவி வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுன்னு சொல்லுவார். ஹீரோவும் இப்போது அவர் சொன்ன மாதிரி அந்த நம்பருக்கு காலும் பண்ணியிருப்பாரு. அவங்க ஹீரோவை காப்பாற்றி அவங்களோட இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஹீரோ கிட்ட நான் தான் உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணியிருக்கணும், ஆனால் உங்கள் அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கல, என்ன பண்ணியிருந்தா அவருக்கு ஒரு நாட்டையே நான் கிஃப்டாக கொடுத்துருப்பேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட அவங்க பவரை டெஸ்ட் பண்ணுறதுக்காக பணத்தையும் கொடுத்து அவங்க அடியாளை வச்சு அடிக்கவும் செய்கிறாங்க. ஹீரோவும் அவரோட பவரை யூஸ் பண்ணுறாரு. இப்போ தான் அவங்க ஹீரோ கிட்ட அந்த பவர் இருக்குன்னு நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ அவங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவங்க கேட்குறாங்க. ஆனால் ஹீரோவோட அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. ஹீரோவை ஒரு நல்ல முடிவு எடுத்துகிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லி அவங்களும் அந்த இடத்த விட்டு அனுப்பியும் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவை தேடி ஒரு பணக்கார கும்பல் ஆல்ரெடி சுற்றிட்டு இருக்கு. அவங்க தான் இந்த கதையோட வில்லனும். இந்த கதையில் இருக்க வில்லனுக்கும் ஒரு பெரிய கேங் இருக்குது, ஒரு பொண்ணும் இருக்குது. அவங்க சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அவங்களோட பவரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவங்க லெபரட்டரியில் அதை வச்சு டெஸ்ட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சூப்பர் ஹீரோஸ் அந்த ஊரில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு அசோசியேஷனும் இருக்குது. அங்கே ஒரு லாயரும் இருக்காங்க. அந்த லாயரோட பவர் என்னென்னா, ஆல்கஹால் குடித்தா அவருக்கு சூப்பர் ஹீரோ பவர் கிடைக்கும். அதே மாதிரி அங்கே இருக்க ஒரு பொண்ணுக்கும் கேலரிஸ் யூஸ் பண்ணி பவர் கிடைக்கும். அதனால் அவங்க எப்போவுமே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இப்போது ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக அந்த லாயர் வராரு. வில்லனுங்க ஹீரோவோட வீட்டில் பாம்பு செட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் சண்டை போட்டு இப்போது ஹீரோயின் அவங்கள விட்டு கோச்சிட்டு வெளியவும் போயிருப்பாங்க. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டோட கல்யாணத்தை அட்டன் பண்ண போயிருப்பாங்க.
ஆனால் அங்கே வில்லனுங்க ஹீரோவை வர வைக்கிறதுக்காக அந்த ஹோட்டலையே ஃபுல்லாக பிளாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதை நியூஸில் பார்த்த ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக அங்கே போகிறாரு. ஆனால் அவர்கிட்ட இருக்க பணம் எல்லாம் செலவாயிடுது. இப்போ தான் அந்த லாயரும் சூப்பர் பவர் இருக்க பொண்ணும் அங்கே வந்து ஹீரோயினையும் காப்பாற்றுறாங்க. ஹீரோ தான் இப்போ அந்த வில்லன் கேங்கை ஃபுல்லாக அழிக்கணும்னு சொல்லிட்டு லாயர் அவர்கிட்ட ஃபுல் ப்ராசஸும் எக்ஸ்பிளைனும் பண்ணுறாரு. இப்போது ஹீரோ கிட்ட அந்த வில்லன் கேங்கு ஒரு வேலை பேசுகிறாங்க. இந்த மாதிரி அவர் சூப்பர் ஹீரோ பவரை கொடுத்தா அவருக்கு எவ்வளோ பணம் வேணும்னாலும் அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறதாவும், ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய சூப்பர் ஹீரோஸ் கிட்டேருந்து அவங்க பவர் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பிளான் என்னங்கிறத ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா, அவங்கக்கிட்ட இருந்து எல்லாரையும் காப்பாற்றினாரா இல்லையாங்கிறது தான் இந்த சீரீஸோட கதை. இந்த மாதிரி சீரீஸ் அண்ட் மூவிஸோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.